வணக்கங்க. பெஞ்ச் ஸ்டோரியில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதும் ஒரு லவ் ஸ்டோரி தாங்க. இதோ அமைதியாக இந்த உலகமே செத்து போனாலும் செல்ஃபோன் இருந்தால் போதும் நான் வாழ்ந்துருவேன்ற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காளே, இவ தாங்க ஸ்வேதா. அடையார் பக்கம் ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறான். வாரத்தில் 3 நாள் இங்கே வருவா. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? லவ்வுக்கு தான். ஸ்வே, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அப்படி என்ன ஃபோனில்? கணேஷ், லவ் பண்ணும்போது பொண்ணுங்க லேட்டாக வந்தா பசங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய், அதான் நான் லேட்டாக வந்ததுக்கு சாரி சொல்லிட்டல. ஃபோனில் அப்படி என்ன நோண்டிட்டு இருக்குன்னு தெரியாமல் கேட்டேன். வேணும்னா அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல. ஸ்வே, இந்த கேள்வியில் ஒன்றும் உள்குத்து இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா? ஓ, இதில் இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கா? லவ் ப்ரப்போஸ்க்கு முன்னாடி காத்து கிடக்கிறதெல்லாம் வேற லெவல் சந்தோஷம் தெரியுமா? 4-5 டீ 2-3 தம் அடிச்சுட்டு காத்து கிடக்கிறது தனி சுகம். அதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ டீயும் தம் அடிக்கிறது தான் சுகம். லவ் சொன்ன பின்னாடி லவ் பண்ணுறதுக்கு அப்புறம் காத்து கிடக்கிறது அது ஒரு தண்டனை. ஸோ லவ் அக்செப்ட் பண்ணி கமிட் ஆகி பொண்ணுங்க லேட்டாக வந்தா அது உங்களுக்கு ஒரு தண்டனை இல்லை, இது எல்லா பாய்ஸும் ஜென்ரலாக சொல்கிறது தான். இப்போ நீ தானே சொன்ன. இல்லை, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. அப்புறம் எந்த மீனிங்? ஏய், கணேஷ், இப்போ நீ சொன்னதெல்லாம் உன் மனசில் இருக்கிறது தானே? இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதா? அப்புறம் எப்படி? ரைட், இன்னைக்கு ஒரு அனலைஸ் பண்ணலாமா? எதை? நம்ம லவ். நம்ம லவ்வையா? ஆமா. ஏய், இப்போ அதெல்லாம் எதுக்கு? நீ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச சூடான மெதுவடையும் ஃபில்டர் காஃபியும் வாங்கிட்டு தரேன். ஓகேவா? இங்கே வெயிட் பண்ண வந்தேன். கணேஷ், நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ உட்காரு. இல்லை எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை, அது ப்ளீஸ் சிட். காதலர்களுக்குள்ள ஊடல் சகஜம்தான். ஆனால் அது நாள் பட வளரக்கூடாதுங்க. 1 நாள் 2 நாளில் அதை வெட்டி எரிஞ்சிடணும். 2 பேருமே சேர்ந்து அதை செய்யணும். இல்லைனா அந்த ஊடலுங்கிற கலை காதலுங்கிற பயிரை சாகடிச்சிடும். ஆரம்பிக்கலாமா? உன் லவ்வோட ஏஜ் என்ன? லவ்வோட ஏஜா? ஏன் லவ்வோட ஏஜ்? ஏன் லவ் நீ தான், அப்போ உன்னோட ஏஜா? அதானே, உன் ஏஜை பற்றி என்கிட்ட கேட்குற, அதான் உனக்கே தெரியுமே. உன் லவ்வோட ஏஜ்? ஸ்வே, காலேஜ் படிக்கும்போது எக்ஸு கூட இந்த மாதிரிலாம் கேட்டதில்லை. ஓ, அப்போ நீ காலேஜ் படிக்கும்போது உனக்கு ஒரு லவ் இருந்திருக்கு, உனக்கு ஒரு எக்ஸும் இருந்திருக்கா. அதனால் உன்னால் இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? இந்த பயல்களே இப்படி தாங்க. அவங்களுக்கானா இப்போ அவங்களே செஞ்சு வச்சுக்குவாங்க. ஸ்வேதா சும்மாவே இவனை டெய்லி செஞ்சு தான் அனுப்புவா. இன்றைக்கி என்ன ஆக போகிறானோ? அப்பா முருகா, உங்கள் அண்ணன் கணேசை காப்பாற்றுப்பா. உன் எக்ஸ் மேட்ரை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அனலைசேஷனோட முதல் கேள்விக்கே நீனும் பதில் சொல்லலை. என் லவ்வோட ஏஜ் 2 years. 21 months 23 days. கிட்டத்தட்ட வந்துட்டல, 2 years. இது நம்ம லவ்வோட வயசு. நான் கேட்டது உன் லவ்வோட வயசு. நம்ம லவ்ன்றது நீ ப்ரோபோஸ் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம். உன் லவ்ன்றது நீ எனக்கு லுக்கு விட்டு வெயிட் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு என் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு ப்ரோபோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. திஸ் இஸ் யோர் லவ், தட்ஸ் ஆர் லவ். ஆத்தாடி, இன்னைக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்கா போல இருக்கு. கணேசா, இன்னைக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே. சமாளிப்போம்.
ஸ்வே இப்பெல்லாம் ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? ஆ என்னது பழசா? எஸ் எஸ், தட் மொமெண்ட்ஸ் ஆர் ஓல்ட், பட் ஃபார் மீ இட்ஸ் கோல்ட். உனக்கெலாம் இது சொன்னால் புரியாது. ஸ்கூல் படிக்கும்போதே, ஸ்கூலில் டியூஷனில் போகும்போதும் வரும்போதும், அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போதும் எத்தனை லவ் ப்ரொபோசல், அத்தனைக்கும் நோ சொல்லி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் எனக்கான ராஜகுமாரன் என்னை தேடி வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணதும் உனக்கு ஓகே சொல்ல 9 மாதம் யோசிச்சு 6 மாதம் தங்கி 7வது மாதம் ஓகே சொன்னேன். 21 மாதம் லவ் பண்ண இந்த லவ் உனக்கு பழசா? இல்லை ஸ்வேதா, வெயிட் கணேஷ், திஸ் இஸ் மை டைம். நான் பேசிடுறேன். நம்ம எப்போ மீட் பண்ணாலும் நீ லேட்டாக தான் வந்திருக்க. இன்னைக்கு கூட நான் கூட உனக்கு ஏதோ வேலை இருக்கு, அதனால தான் லேட்டாக வரேன்னு இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன். லவ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுவேன். லவ் கிடைச்சதுக்கு அப்புறம்லாம் நீ லேட்டாக தான் வந்திருக்க. நான் தான் உனக்கு முன்னாடி ஐ மீன் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். நம்ம மீட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நீ, நாளைக்கு கல்யாண குழந்தை ஆனதுக்கப்புறம் நமக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுவ? இப்போ நீ லேட்டாக வந்த டைமில் ஆன்லைனில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், லவ்வை பற்றி தான். அதில் பொண்ணுங்க லேட்டாக வந்தால் பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு போட்டிருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். நீயும் சந்தோஷம் தண்டனை அதே தான் சொன்னேன். ஆஹா, இந்த மீமை பார்த்து தான் இப்படிலாம் கேட்குறியா? எவனோ ஒருத்தர் மீமை போட்டு நம்மளை மூவ் பண்ணிட்டானே. ஸ்வே, என்னம்மா அது? எதுக்கு இப்படி இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? ஏய், நிஜமாவே எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் லோடு அதிகம், வர வழியில் டிராஃபிக் வேறு, அதனால தான் லேட்டாக வந்தேன். கணேஷ், நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் எனக்கெல்லாம் ஒர்க் லோடு இல்லையா? உன் ஆஃபீஸ் வடபழனியில் இருக்குது, என் ஆஃபீஸ் அடையாரில் இருக்குது. அசோக் பில்லர் யாருக்கு கிட்ட, யாருக்கு தூரம்? எப்பவும் அமைதியாக முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுற ஸ்வேதாக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கு. இன்றைக்கி வெளியே வந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கணேஷ் பையன் எப்பவும் லேட்டு தாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்ட ஸ்வேதா இன்றைக்கி என்ன பண்ணா தெரியுமா? ஓகே கணேஷ், ஐ வாண்ட் டு பி ஃப்ராங்க். காதலுக்காக காத்திருக்க தெரிஞ்ச உனக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இவ தானே நாளைக்கு நமக்கு பொண்டாட்டியாக வரப்போறவ அப்படின்ற மெயில் டாமினன்ஸும் அண்ட் லத்தாஜிக்கு ஆட்டிடியூடும் உனக்கு இருக்கு. 7-8 மாதமாகவே நான் இதை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் இதை அவசரப்பட்டு எடுத்த முடிவுலாம் இல்லை, நிதானமாக யோசிச்சு எடுத்த முடிவு தான். லெட்ஸ் பிரேக்கப் 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 பிரேக்கப். எத்தனையோ காதல் ஏதேதோ காரணங்களுக்காக பிரேக்கப் ஆகிருக்கு. ஆனால் காதலியை சந்திக்க ஒரு காதலன் லேட்டாக வந்ததுக்காக பிரேக்கப் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறமா கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஸ்வேதா செஞ்சது சரின்ற முடிவுக்கு வர முடியலைனாலும் தப்பு இல்லைன்ற முடிவுக்கு வர முடிஞ்சது.